வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படைக்கு AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில இந்திய கடற்படைக்காக TEDBF அப்படிங்கிற ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு வேலைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்படும் TEDBF ப்ராஜெக்ட AMCA விமான ப்ராஜெக்டோடு இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது AMCA விமான டெவலப் சேர்த்து இந்திய கடற்படைக்கு தேவையான விமானத்தையும் டெவலப் செய்யலாம் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. எதற்காக TEDBF விமானத்தை AMCA விமான ப்ராஜெக்டோடு இணைக்கிறாங்க? அப்படி இணைக்கும் பொழுது என்ன நன்மைகள் இந்தியாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? AMCA மற்றும் TEDBF விமானத்தோட செயல்திறன் என்ன? AMCA விமான ப்ராஜெக்டோடு இணைத்து TEDBF விமானத்தை டெவலப் செய்ய முடியுமா? AMCA மற்றும் TEDBF விமானத்தை எப்படி இந்தியாவால இணைத்து தயாரிக்க முடியும்? இதன் மூலமா இந்திய விமானப்படை மற்றும் கடற்படைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், DRDO சேர்மன் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியா ஆயுத தயாரிப்புல தன்னிறைவை அடையணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம்? அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சா எப்படி இந்தியா ஆயுத தயாரிப்புல இன்னும் அதிவிரைவா முன்னேற முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய கடற்படையில உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தற்போது MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த விமானங்கள் ரொம்பவும் பழைய விமானம். அது மட்டும் இல்லாம ஒரு மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல இந்த விமானங்களை இந்தியாவால பயன்படுத்த முடியாது. இதன் காரணமாக இந்தியாவுக்கு ஒரு அதிநவீன டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானம் தேவை அப்படின்னு இந்திய கடற்படை கோரிக்கை வச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இதனை தொடர்ந்து பிரான்சிடமிருந்து 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் பாரத பிரதமர் பிரான்சுக்கு சுற்றுப்பயணம் போகும் பொழுது இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரஃபேல் போர் விமானத்தை வாங்கும் விஷயம் ஒரு தற்போதைக்கு எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லாங் டேர்மா இந்திய கடற்படையோட ஃபைட்டர் ஜெட் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா உள்நாட்டிலே ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்திய கடற்படை டெவலப் செய்யப்பட உள்ள விமானம் தான் TEDBF அப்படிங்கிற ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பல வருடங்களா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுக்காம இருந்தாங்க. தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த TEDBF விமான ப்ராஜெக்ட் குறித்து மிகவும் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க. அதாவது TEDBF விமான ப்ராஜெக்ட இந்திய விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் AMCA விமான ப்ராஜெக்டோடு இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அது எப்படி விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் AMCA விமான ப்ராஜெக்ட்ல TEDBF போன்ற கடற்படை விமானங்களை இணைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கடற்படை விமானங்களுக்கும் விமானப்படை விமானங்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. கடற்படை விமானங்களுக்கு விமானப்படை விமானங்களை விட ஸ்ட்ராங்கான லேண்டிங் கியர்ஸ் தேவை. எதுக்குன்னா போர்க்கப்பல்கள்ல குறுகிய ரன்வேல லேண்ட் செய்வதற்கு வலிமையான லேண்டிங் கியர் தேவை. அது மட்டும் இல்லாம கடல்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளான போர்க்கப்பல்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கு ரடார் சிஸ்டத்துல சில முக்கியமான மாற்றங்களை செய்யணும். மற்றபடி ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. விமானப்படை விமானங்களை டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளா மாற்றி அமைப்பது உலகின் பல நாடுகள் செஞ்சிருக்காங்க. ஏன் தற்போது இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் போர் விமானமே முதல்ல விமானப்படைக்கு தயாரிக்கப்பட்டதுதான். விமானப்படை விமானங்கள்ல மாற்றம் செய்துதான் ரஃபேல் போர் விமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா மட்டும் எதற்காக 2 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செய்து காலம் மற்றும் பணத்தை ஏன் வீணா செலவு பண்ணணும்? இதன் காரணமாக தான் AMCA விமான ப்ராஜெக்ட்ல TEDBF விமான ப்ராஜெக்ட தற்போது இணைச்சிருக்காங்க. இப்படி இணைப்பதன் மூலம் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு தேவையான விமானங்களை இந்தியாவால அதிவேகமா டெவலப் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே ப்ராஜெக்ட பயன்படுத்தி 2 விமானங்களை இந்தியாவால தயாரிக்க முடியும். இந்திய கடற்படைக்கு 145 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தேவை. ஆனா முதற்கட்ட
வெற்றிகரமா 80 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்ட்ல முதலீடு செய்யணும்னா குறைந்தது 200 விமானங்களாவது வாங்கப்படணும். ஆனா இந்திய கடற்படையோட தேவையே 145 விமானங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது தனியார் நிறுவனங்களோட முதலீடும் டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்டுக்கு வராது. இப்போ ஆம்கா ப்ராஜெக்ட் மற்றும் டெட்பிஎஃப் ப்ராஜெக்ட இணைச்சதனால இந்த ப்ராஜெக்ட் மூலமா விமானப்படை மற்றும் கடற்படை 300 விமானங்களுக்கு மேல வாங்க போறாங்க. இதனால பல தனியார் நிறுவனங்கள் ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல முதலீடு செய்வதற்கும் முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல விமானங்களை தயாரிக்கும் பொழுது ஒரு விமானத்தை தயாரிக்க ஆகும் செலவும் குறையும். இதன் மூலமா குறைவான விலையில ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் பல இந்திய தனியார் நிறுவனங்கள் விமான தயாரிப்புல ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெட்பிஎஃப் மற்றும் ஆம்கா விமானத்துல பயன்படுத்தப்படும் பல சிஸ்டங்கள் சிமிலரான சிஸ்டங்களா இருக்க போகுது. குறிப்பா ஆம்கா மற்றும் டெட்பிஎஃப் விமானத்துல பயன்படுத்தப்படும் லைன் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் அனைத்துமே 2 விமானங்கள்லயும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்படி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 விமானங்கள்லயும் ஒரே ஏவியானிக் சூட் தான் பயன்படுத்த போறாங்க. இது போன்ற பல சிஸ்டங்கள் 2 விமானத்திலையும் ஒரே சிஸ்டங்களை பயன்படுத்துறதுனால விமானத்தை தயாரிக்க ஆகும் செலவு மிகப்பெரிய அளவுல குறையும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம 2 விமானங்கள்லயும் ஆயுதங்கள் இணைப்பது, விமானத்தை சோதனை செய்வது போன்ற பல விஷயங்கள்ல கால தாமதத்தை தவிர்க்க முடியும். 2 விமானங்கள்லயும் அமெரிக்க தயாரிப்பு GE F414 இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட உள்ளது. ஃபியூச்சர்ல இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கும் 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜின் டெட்பிஎஃப் மற்றும் ஆம்கா விமானத்துல ரீப்ளேஸ் செய்ய திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இதனால ஒரு விமானத்துல ரொம்பவும் முக்கியமான விஷயமான விமான இன்ஜினே 2 விமானங்கள்லயும் ஒரே இன்ஜின் தான். இது போன்ற பல விஷயங்கள் 2 விமானத்திலையும் சிமிலரான சிஸ்டங்கள் இருக்குது. அடுத்து 2 விமானங்களோட டைமென்ஷன்ஸ் மற்றும் செயல்திறனை கம்பேர் செய்து பார்க்கலாம். ஆம்கா விமானம் 17.6 மீட்டர் நீளமும் 11.13 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. அதுவே டெட்பிஎஃப் விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 மீட்டர் நீளமும் 11.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா இருக்கும். ஆம்கா விமானத்தினால அதிகபட்சமா 27,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். டெட்பிஎஃப் விமானங்கள் அதிகபட்சமா 26,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆம்கா விமானம் 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டிருக்கு. அதுவே டெட்பிஎஃப் விமானங்கள் 1800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதனால வேகத்தை பொறுத்த மட்டில் ஆம்கா விமானத்தோட வேகம் ஜாஸ்தியா தான் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து ஆம்கா விமானம் அதிகபட்சமா 65,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. டெட்பிஎஃப் விமானம் 60,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதிகபட்ச பறத்தல் உயரத்திலையும் ஆம்கா விமானம் டெட்பிஎஃப் விமானத்தை விட அதிக உயரத்துல பறக்குது. அடுத்து ஆம்கா விமானத்தினால 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதுவே டெட்பிஎஃப் விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆயுதங்களை எடுத்து செல்லும் திறன்ல ஆம்கா விமானங்கள் சற்று குறைவாதான் இருக்குது. இந்த விஷயத்தை சரி செய்வதற்கு கடற்படைக்காக தயாரிக்கப்படும் ஆம்கா விமானத்துல சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சரி செய்ய முடியும். விமானத்தோட செயல்திறனை பார்க்கும் பொழுது டெட்பிஎஃப் விமானங்கள் ஆம்கா விமானத்தோட செயல்திறனை விட குறைவாதான் இருக்குது. இதன் காரணமாக டெட்பிஎஃப் விமானங்களை ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல இணைப்பதன் மூலம் அதிக சக்தி கொண்ட விமானம் தான் கடற்படைக்கு கிடைக்கும். அடுத்து ஆம்கா விமானத்துல அஸ்த்ரா IR, அஸ்த்ரா MK1, MK2, MK3 போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. டெட்பிஎஃப் விமானத்திலையும் அஸ்த்ரா MK1, MK2, ஆஸ்ராம் போன்ற மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை பொறுத்தமட்டில் ஆம்கா விமானத்துல பிரம்மோஸ் NG,
அண்ட் ருத்ரம் போன்ற மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. டெட்பிஎஃப் விமானத்துல ஏர் டு கிரவுண்ட் மிசைலுக்கு பதில் ஆன்டி ஷிப் மிசைல் மற்றும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அதுலயும் இந்திய விமானப்படை பயன்படுத்த உள்ள ருத்ரம் 1 மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம ஆம்கா விமானம் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானமா டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. டெட்பிஎஃப் விமானத்துல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கிடையாது. இதனால கடற்படைக்கு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் கிடைப்பதற்கு தற்போது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துதான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டெட்பிஎஃப் விமானங்களை ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்ட ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல இணைத்தது நல்ல விஷயமா இல்ல ஒரு தவறான முடிவா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து DRDO சேர்மன் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசும் பொழுது இந்தியா ஆயுத தயாரிப்புல ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா உருவெடுக்கணும்னா சில முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது DRDO ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 5% நிதிய செலவு செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா குறைந்தது 10-15% நிதிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியா செலவு செய்தாதான் வரும் காலத்துல இந்தியாவுக்கு தேவைப்படும் ஆயுதங்களை உள்நாட்டிலே டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தொடர்பா அரசாங்கத்திடம் அவர் பேசி இருப்பதாகவும் அடுத்த 5 முதல் 10 வருடங்களுக்குள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படும் நிதிய 15%த்திற்கும் அதிகமா உயர்த்துவதற்கு இந்திய அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஷார்ட் டேர்ம் தேவைகளை மட்டும் மனதில் வைத்து DRDO வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. லாங் டேர்மா நாட்டிற்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கறத ஆராய்ந்து ஆயுத டெவலப்மெண்ட்ல ஈடுபடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்தியாவுக்கு 6ஆம் தலைமுறை விமான இன்ஜின்கள் தேவை அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்பாகவும் அவர் பேசியிருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு 6ஆம் தலைமுறை விமான இன்ஜினை டெவலப் செய்யணும்னா குறைந்தது 40,000-50,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால தனியார் நிறுவனங்கள் ஆயுத தயாரிப்புல ஈடுபடுவதற்கு முன்வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தனியார் நிறுவனங்களோட பங்களிப்பு மற்றும் R&Dல அதிக பணம் செலவு செய்வதன் மூலம் இந்தியாவை ஆயுத தயாரிப்புல ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரோட இந்த பேச்சு தற்போது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்தியா ஆயுத தயாரிப்புல என்னென்ன விஷயங்களை மாற்றணும் அப்படிங்கிற விவாதங்கள் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.